வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சிஎஸ்எஸ்ல உள்ள ஓவர்ஃப்ளோவ பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஓவர்ஃப்ளோனா பெருசா ஒண்ணும் இல்லங்க. ஒரு கன்டென்ட் வந்து பெருசா இருக்கும். அது ஃபிட் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்க்ரோல் பார வந்து ஆட் பண்றதுன்றது தான் வந்து ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இதுல மொத்தம் 4 டைப் இருக்கு. விசிபிள், ஹிட்டன், ஸ்க்ரோல், ஆட்டோ அப்படின்னு சொல்லி 4 டைப் இருக்கு. நம்ம 4த்தையுமே வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விசிபிள்னா என்னன்னு பார்ப்போம். விசிபிள்னா டிஃபால்ட்டா உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து விசிபிள் தான். அதாவது வந்து அந்த ஹைட் அண்ட் விட்த் நம்ம குடுத்ததுக்கு அப்புறம் அது கன்டென்ட்ட தாண்டி போகும். ஸோ இதுதான் வந்து விசிபிள்ன்ற ப்ராப்பர்ட்டி. நான் வந்து ஒரு டிவ் டேக் ஒண்ணு போட்டுக்கிறேன். ஸோ டிவ் டேக் போட்டு நான் இப்ப இங்க என்ன பண்றேன், இதுல வந்து ஒரு டம்மி டெக்ஸ்ட்ட வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் லாரல் எப்சம்ல. ஸோ காப்பி பண்ணிட்டு இங்க நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத நம்ம போய் பார்த்துருவோம். இப்ப நான் ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். இது பார்த்தீங்கன்னா, அந்த கன்டென்ட் வந்து வந்துகிட்டே இருக்கு. நான் இன்னும் கன்டென்ட் ஆட் பண்ணாலும், இங்க தான் அவுட்டர்ல தான் ஸ்க்ரோல் பார் ஆட் ஆகுமே தவிர, நம்ம உள்ள பேஜ்ல வந்து ஸ்க்ரோல் பார் ஆட் ஆகாது. அத நம்ம எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து இங்க ஒரு ஸ்டைல் டேக் வந்து ஒண்ணு குடுத்துக்கிறேன். ஸோ ஹெட்டிங் டேக்குள்ள போயிட்டு ஸ்டைல் குடுத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விசிபிள் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம்னு நான் அது என்னன்னு சொல்லியிருந்தேன், அந்த கன்டென்ட்ட தாண்டி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து அந்த கன்டென்ட்ட தாண்டி போகல. ஏன்னா நம்ம கன்டென்ட் ஆட் பண்ண வந்துட்டே தான் இருக்கும். இத நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணி எப்படி வந்து இது வந்து இதுன்னு பார்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து டிவ் டேக் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பேக்கிரவுண்ட் கலர் ஒண்ணு வைக்கிறேன். அப்பதான் நமக்கு என்ன ஏதுன்றது தெரியுன்றதுனால பேக்கிரவுண்ட் கலர் வைக்கிறேன். எப்பவுமே நம்ம லைட் ப்ளூ தான் குடுக்குறோம். ஸோ இன்னைக்கு கோரல் குடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வித் செட் பண்ணா தான் வந்து இது வந்து அத தாண்டி போகுது. இந்த கன்டென்ட்ட தாண்டி போகுது இல்லன்றது தெரியும். அதே மாரி நம்ம ஹைட்டும் செட் பண்ணா தான் அது வந்து நமக்கு தெரியும். ஸோ நான் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியா குடுத்துக்கிறேன். ஒரு 70 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்டர் வச்சா தான் வந்து அது நமக்கு இன்னுமே கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுன்றதுனால நான் பார்டரும் வந்து வச்சுறேன். 1 பேஜ் சாலிட் பிளாக் வச்சுடுறேன். அப்புறம் வந்து ஓவர்ஃப்ளோ வந்து விசிபிள்னு நான் சொல்லியிருந்தேன். ஓவர்ஃப்ளோ விசிபிள். ஸோ இது வந்து நான் பை டிஃபால்ட் ஓவர்ஃப்ளோ விசிபிள் தான். நான் இந்த ஸ்டைலும் எழுதியிருக்கேன். நான் அத தாண்டி வந்துட்டு நான் கமெண்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்றத காட்டிடுறேன். இப்ப நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல அந்த கன்டென்ட்ட தாண்டி போகுன்றது. விட்த் வந்து 200 பிஎக்ஸ் தான் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால வந்து இந்த ப்ரௌசர்ல ஃபுல் விட்த் எடுத்துட்டு இருந்தது வந்து இந்த 200 பிஎக்ஸ் தான் எடுத்துக்கிச்சு. அத தாண்டி அதுவாவே வந்து இதுவாகி பிரேக் ஆகி நெக்ஸ்ட் வந்து ஹைட் வந்து 200 பிஎக்ஸ்ன்றதுனால இந்த இது மட்டும் தான் எடுத்துக்குது. அந்த கன்டென்ட்ட தாண்டி ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. எனக்கு இந்த கன்டென்ட்ட தாண்டி எனக்கு இவ்வளவுதான் ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ்க்குள்ள நான் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்க்ரோல் பார் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி ஆட் பண்றதுன்றது நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. பட் இப்ப நான் ஃபர்ஸ்ட் இன்னொன்னு வந்து சொல்லியிருந்தேன்ல, ஓவர்ஃப்ளோ வந்து விசிபிள் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து பை டிஃபால்ட் வந்து விசிபிள் தான். ஸோ நான் இப்ப இத கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்ப போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். அதே பார்த்தீங்களா? அதே சேம் ப்ராப்பர்ட்டி தான் வந்து நடக்கும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹிட்டன் வந்து எப்படி பண்றதுன்றத பார்த்துருவோம். இப்ப வந்து ஹிட்டன்னா வேற ஒண்ணும் இல்லங்க. ஓவர்ஃப்ளோ வந்து கிளிப் ஆகி ரெஸ்ட் ஆஃப் த கன்டென்ட் அதாவது இந்த ரெஸ்ட் ஆஃப் த கன்டென்ட்னா எப்படி சொல்றேன்னா, இது வந்து கிளிப் ஆயிரும். இதுலேருந்து இதுக்கப்புறம் உள்ள கன்டென்ட்லாம் வந்து ஹிடன் ஆயிடும். அந்த இதுல வந்து ஹிடன் ஆயிடும். ஸோ ஓகே ரைட். நம்ம இப்ப என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்ஃப்ளோ விசிபிள் குடுத்துருக்கேன்ல, நான் அத தூக்கிட்டு ஹிடன்றது குடுத்துடுறேன். ஸோ இப்போ போய் ப்ரௌசர்ல என்ன என்டர் ஆகுதுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நான் சொன்னேன்ல, இது எவ்வளோ ஹைட் அண்ட் விட்த் குடுத்துருக்கோமோ, அது வரைக்கும் வரும். மத்தது வந்து அந்த ஹிடன் ஆகி ஏறும். இதுதான் வந்து ஹிடன் ப்ராப்பர்ட்டி. ஓகே ரைட். இந்த ஹிடன் ப்ராப்பர்ட்டி மோஸ்ட்லி நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸ்க்ரோல் இப்போ வந்து ஓவர்ஃப்ளோ கிளிப் ஆகி நம்ம வந்து அந்த ஸ்க்ரோல் பார் ஆட் பண்ணணும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம அதுக்கு தான் வந்து இதுவே பண்றோம். அது ஆல்ரெடி விசிபிளா இருக்கிறது, ஹிடனா இருக்கிறது நமக்கு எந்த விதத்திலயும் பிரயோஜனமே கிடையாது. ஆல்ரெடி அது விசிபிளா இருக்குன்னா நமக்கு அது பிரச்சனை இல்ல. ஓகே ரைட். இப்போ ஸ்க்ரோல் பார் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசான்டலாவும், வெர்டிகலாவும் வந்து அது ஆட் ஆகிரும். நமக்கு வேணும்னாலும், வேணாம்னாலும் அதுவாவே வந்து ஆட் ஆகிரும். நம்ம ஸ்க்ரோல் ப்ராப்பர்ட்டி குடுக்குறப்ப. ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா, இப்போ ஸ்க்ரோல்ன்ற ப்ராப்பர்ட்டி குடுத்துடுறேன். இப்போ போய் ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நான் சொன்னேன்ல வெர்டிகலாவும் ஆட் ஆயிடும், ஹரிசான்டலாவும் வந்துரும். சாரி ஹரிசான்டலாவும் வந்துரும், வெர்டிகலாவும் ஆட் ஆயிடும். இப்ப இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். எல்லா கன்டென்ட்டுமே இருக்கும் பாருங்க. நான் காப்பி பண்ண 1.10.32. ஓகே. இந்த கன்டென்ட் வந்து இங்க இருக்கான்றத நம்ம இங்க போய் பார்த்துருவோம். பார்த்தீங்களா 1.10.32 இதுவும் வந்து வந்துருச்சு. இதுதான் வந்து ஸ்க்ரோல் ப்ராப்பர்ட்டி. இது வந்து நான் தான் சொன்னேன்ல, இப்போ வந்து ஓவர்ஃப்ளோ வந்து ஸ்க்ரோல் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வேணுமோ வேணாமோ அது பாட்டுக்கு வந்துரும். ஸோ ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட்டோ வந்து பார்த்துருந்தோம். ஆட்டோ ப்ராப்பர்ட்டின்னு நான் ஒண்ணு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஆட்டோ ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து எவ்வளோ ஸ்க்ரோல் அதாவது அந்த தேவைப்பட்ட அளவுக்கு அதுவாவே வந்து ஸ்க்ரோல் பார் வந்து ஆட் பண்ணிக்கும். அவ்வளோதான் ஆட்டோ ப்ராப்பர்ட்டின்றது. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆட்டோன்றதையும் ஆட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் வந்து ப்ரௌசர்ல வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பார்த்தீங்களா? எனக்கு இப்போ வந்து ஹரிசான்டலா அந்த ஸ்க்ரோல் பார் தேவையே இல்லை. ஏன்னா நான் வெர்டிகலா மட்டும் தான் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ண போறேன். ஸோ வந்து அதுக்கேத்த மாரி அதுவாவே வந்து ஸ்க்ரோல் பார வந்து ஆட் பண்ணி வச்சுரும். இதே மாரி வந்து ஓவர்ஃப்ளோ ஒய், ஓவர்ஃப்ளோ எக்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு ஷார்ட்ஸ்ல பார்ப்போம். அது என்ன டிஃபரன்ஸ்? ஏன் நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ணாம ஓவர்ஃப்ளோ எக்ஸ், ஒய் இதனால யூஸ் பண்ற பர்ப்பஸ் என்ன? அப்படின்றத வந்து நம்ம நாளைக்கு ஷார்ட்ஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.